ஹலோ அன்பு பெரியவர்களே, நம்முடைய அதாவது நம்முடைய தர்மத்திலே, இந்து தர்மத்திலே திருப்பரங்குன்றத்திலே கோவில் கொண்டிருக்கின்றார். திருப்பரங்குன்றத்திலே முருக கடவுள், அதாவது சூரனை கொண்ட சுப்பிரமணிய கடவுள், முதல் கடவுள், அதாவது அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா என்று சொல்லுவார்கள். தமிழுக்கு முதல் இலக்கணமே இந்த சூரனை சம்ஹாரம் செய்த சுப்பிரமணிய கடவுள் தான். அவர் திருப்பரங்குன்றத்திலே கோவில் கண்டிருக்கின்றார். அவருக்கு 6 வீடுகள் இருக்கின்றது. அதிலே ஒரு முக்கியமான வீடுதான் திருப்பரங்குன்றம். இப்போது முடிந்த திருக்கார்த்திகையிலே தீபம் ஏற்றுவதற்கு பல இன்னல்களை சந்தித்தார்கள். சந்தித்த போதிலும் அந்த தீபத்தை ஏற்ற முடியவில்லை. ஆகையினாலே நம்முடைய வெள்ளமோடி நகரத்தை சார்ந்த பழைய முத்தாரம்மன் கோவிலிலே வாழ்ந்து வரக்கூடிய கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் அத்தனை பேர்களுமாக சேர்ந்து இனிமேல் வரக்கூடிய கார்த்திகை தீபத்திலே நம்முடைய திருப்பரங்குன்றத்திலே மலை மீதிலே இருக்கக்கூடிய ஆதி காலத்திலே உள்ள தீப தூணிலே தீபம் ஏற்றுவதற்கு எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது என்பதற்காக ஆண்டவன் அந்த சூரனை கொண்ட சுப்பிரமணிய கடவுள் பெயரிலே ஒரு அருமையான பாடலை இசைத்திருக்கின்றார்கள். அந்த பாடலை இசைத்துவிட்டு மீண்டும் என் பெருமாளுடைய கதையை இசைக்கின்றோம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகமொன்று, தீபமதை ஏற்றுவது நன்று, தீபமதை ஏற்றுவது நன்று, மக்களும் வாழ்ந்திடுவராயுள்ளோர் என்று தீபமதை ஏற்ற முருகன் பெருமாளை அலைகளைந்த நல்வழியை காட்டி விடுவாயே, அலைகளைந்த நல்வழியை காட்டி விடுவாயே, கொண்டமது தீபம் ஒன்று போதும் நல்லுள்ள மகிழ்ந்திட வழி செய்வாயே. வரக்கூடிய திருக்கார்த்திகை தீபத்திலே எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்முடைய ஆன்மீக பெருமக்கள், நம்முடைய அனைத்து சமுதாயத்திலே உள்ள மக்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து அந்த தீப தூணை ஏற்றுவதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது என்று எல்லாம் அந்த திருப்பரங்குன்றம் திரு முருக கடவுளின் பாதத்திலே காணிக்கையாக்கிவிட்டு மீண்டும் நம்முடைய விழிசைகளை